நீங்க இப்போ யூடியூப்ல, இன்டர்நெட்ல, படிப்புல எல்லாத்துலயுமே ஆட்டுக்குட்டி பிசினஸ் எப்படி இருக்கும்னு கம்ப்ளீட் நாலேஜ் அதுக்குண்டான எல்லா விஷயம் இது வரைக்கும் பார்த்து மெடிக்கல் ரெப்ஸ் பண்ணுவாங்களா? சார். இதுக்கு பேரு மிஷினரி செல்லிங். மிஷினரி செல்லிங் சொல்லுவாங்க. செல்லிங்ல பல வகைகள் இருக்கு. இதுக்கு பேர் வந்து மிஷினரி செல்லிங். உங்க வேலையும் நடக்கணும், ஃபேமிலி இருக்கணும், பணமும் வரணும். இப்படி handle பண்ணணும். செய்யறது ஒண்ணுதான் இருக்கும். பட் இதுல இவ்வளவு வரணும். ஆட்டுக்குட்டி பிசினஸ் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு சார். இப்போ அந்த பக்ரீத் இந்த மாதிரி நோம்பு வரும்ல சார், அதுக்கு கொஞ்சம் குட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கி விட்டுருக்கு சார். எத்தனை மாசம் அதுக்கு? சார் இப்போ 2 மாசம் தான் சார் அதுக்கு. இப்ப என்கிட்ட கேள்வி என்னன்னா, நீங்க இப்போ யூடியூப்ல, இன்டர்நெட்ல, படிப்புல எல்லாத்துலயுமே ஆட்டுக்குட்டி பிசினஸ் எப்படி இருக்கும்னு கம்ப்ளீட் நாலேஜ் அதுக்குண்டான எல்லா விஷயம் இது வரைக்கும் பார்த்திருக்கீங்களா நீங்க? இல்லை சார், பார்க்கல. நீங்க ஒரு தொழில் பண்ணுறீங்க, அதுல மாஸ்டர் ஆகணுமா வேண்டாமா? பிசினஸ் எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க? ஒரே ஒரு கோட்டை வைத்து இன்னைக்கு எத்தனை கோடி சம்பாதிச்ச ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க கோட்டு பிசினஸ் பண்ணீங்க, நீங்க பார்க்கல, நான் பார்த்து வச்சிருக்கேன். வந்து சொல்றேமா, நான் ட்ரெயினர் ஆகணும்னு முடிவு பண்ணி நான் 20 வருஷம் முன்னாடி நீங்க தேடி பார்த்தீங்கன்னா நான் பார்க்காத ஒரு வீடியோ கூட இருக்காது யூடியூப்ல. ட்ரெயினிங்கரா கோச்சரா எப்படி ஆகணும்னு சொல்லிட்டு நான் பார்க்காத ஒரு வீடியோ கிடையாது. நான் பார்த்த வீடியோ எல்லாமே லிங்க் எடுத்து ஸ்வேதா மேம்க்கு அனுப்பி, நான் சொல்றது 2011ல 15 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பிவிட்டு அவ்வளவு வீடியோ அவங்க டவுன்லோட் பண்ணி அந்த பென்ட்ரைவ்ல கொண்டு தருவாங்க. அதை நான் ரவு போல உட்காந்து வீட்டுல பார்த்துட்டு இருப்பேன். என் தொழில் ட்ரைனிங் தொழில். நான் பார்க்காத இது கிடையாது, புக்கு கிடையாது. நான் அப்படி தேடி பிடிச்சி எனக்கு ஒரு கண்ணில் கிடைக்காத ஒரு விஷயமா இருக்கு. எல்லாம் நான் பார்த்ததான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளவு வீடியோஸ் பண்ணேன். ஏன்னா என் தொழில் வந்து ட்ரைனிங். ஸோ அதுல இப்போ நீங்க ஆடு பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியாத மாஸ்டர் இருக்கக்கூடாது, தெரியாத பிசினஸ் இருக்கக்கூடாது, தெரியாத பார்க்காத வீடியோ இருக்கக்கூடாது. சொல்லலாமா? இவ்வளவு முடியுமோ அது பண்ணிட்டு அதுல நீங்க மாஸ்டர் இருக்கணும் ஒண்ணு. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய கிடைக்கும். மேபி பார்த்ததெல்லாம் சரியா கூட வராது. சில சரிப்பட்டு வரும், சில சரிப்பட்டு வராது. பட் கீப் லேர்னிங், கீப் படிச்சுட்டே இருக்கணும். இதோட விளைவு என்னாச்சு தெரியுமா? நான் எங்கெல்லாம் ட்ரைனிங் போனனோ, நான் ரிலையன்ஸ்க்கு ட்ரைனிங் போனேன். 21 நாள் எங்களுக்கு ட்ரைனிங். நான் 7 நாள் ட்ரைனிங் பண்ணேன். என் மூஞ்சி மொழியும் பார்த்துட்டு நீ இங்க இருக்க லாய்க்குல போ ட்ரைனிங் கொடுக்க போட என்ன நேரா ட்ரைனிங் கிளாஸ்க்கு அனுப்பி வச்சிட்டாங்க. அப்புறம் நான் எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ நான் அவுரங்காபாத்ல ட்ரைனிங் கொடுத்தேன். உடனே கம்பெனி வந்து கோலாப்பூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நான் சொல்லுதாங்க நல்லா இருக்கு, நான் சொல்லுத கேளு, துட்டு அவன் கொடுக்க நான் கொடுக்கணும் அப்படின்னு என்னை வெறி விட்டானோ கோலாப்பூருக்கு. கோலாப்பூர் போய் அடுத்த நாள் இன்னொரு ட்ரெயினர் போயிருக்கான். இவன் சொன்னா வந்தா சுரேச்சலம் வரணும், இல்லைன்னா உன் ட்ரைனிங் வேணாம், ஒண்ணு வேணாம், எல்லாம் மூடிட்டு போங்கடா அப்படின்ட்டான். உடனே என்னை கோலாப்பூர்ல இருந்து திரும்ப கூப்பிட்டாங்க. திரும்ப கோலாப்பூர்ல இருந்து நான் அவுரங்காபாத் போயிட்டு, அவுரங்காபாத்ல கிட்டத்தட்ட 30 பிரான்ச்சு, இந்த தங்க கடை இருக்குல்ல, 30 கடை, அவ்வளவு பேருக்கும் ட்ரைனிங் கொடுத்து முடிச்சுட்டு தான் நான் வந்தேன். அப்புறம் தப்பி தவறி நான் இருக்குது மும்பைல, எனக்கு அவுரங்காபாத்ல ட்ரைனிங் கொடுத்தானு. அப்புறம் தப்பி தவிர எனக்கு மும்பைல ஒரே ஒரு ட்ரைனிங் கொடுத்தானு. அன்னைக்கு ஒரு ட்ரைனிங் குடிச்சது. அதுக்கப்புறம் எந்த ட்ரைனருமே கிடையாது. அடுத்த அவ்வளவு பேட்சுக்கு மும்பைல உள்ளவங்களுக்கு நான் மட்டும் தான் ட்ரைனிங் கொடுத்தேன். நீங்க என்ன தொழில் பண்றீங்களோ அதுல நீங்க தான் மாஸ்டர். மத்தவன் எல்லாம் ஓபி அடிப்பான். இருக்காருல அந்த அந்த குத்துச்சண்டை வீரர் முகமது அலியா, முகமது அலி இருக்காருல, அவர் வந்து தினம் எனக்கு புள்ள இருக்கு, தினம் எக்ஸசைஸ் பண்ணும்போது எல்லாரும் 21 பண்ணா 100 பண்ணா அப்படின்னா இவரு 100 பண்ணிடுவாரு. கை கால்லாம் ஆடும். அதுக்கப்புறம் அவர் சொல்லுது தெரியுமா, எல்லாரும் 100 பண்ணிட்டா நானும் 100 பண்ணிட்டேன். எல்லாரும் 100 பண்ணான்னு நான் 100 பண்ணா ஜெயிக்க முடியாது. எல்லாரும் 100 பண்ணதுக்கு அப்புறம் 100க்கு மேல நான் எவ்வளவு பண்ணுதனும் அதுதான் என்ன ஜெயிக்க வைக்கும். கரெக்டா இல்லையா? 100 பண்ணுவான், அவர் 120 பண்ணுவாரு. யாரு ஜெயிப்பா? யாருக்கு பலம் நிறைய இருக்கும்? இந்த மாதிரி எங்கெல்லாம் எல்லாரும் சோர்ந்து போயிருக்காங்களோ, நீங்க அந்த சோர்ந்து போன இடத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு நிக்கிறது தான் வெற்றி. வெற்றி தோல்வியில ஒரு பக்கம் நம்ம இருக்கட்டும், நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஆனா நீங்க பண்ணுத பிசினஸ் கோடி கோடியான பிசினஸ். அன்னைக்கு லட்சமா காரு, பங்களா, அப்படியே நூத்துக்கணக்கான வேலையாளு, ஆயிரக்கணக்கான ஆடு, இந்த ஊர் சுட்டுவார ஃபுல்லா இவரு ஆடுதான், இவருதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஆடு இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ரிவாம்ப் கொண்டு பண்ணணும். நீங்க உங்க ஆடுகள்லாம் இங்க பக்ரீத்துக்கு ஊரை சுத்தி வாங்கக்கூடாது. ராஜஸ்தான்ல இருந்து வரணும், கல்கட்டால இருந்து வரணும், டெல்லியில இருந்து வரணும் உங்க ஆடை வாங்கிட்டு போறது. அந்த அளவு நீங்க விஷன் இப்படி வைக்கணும். தெரியல, நான் உங்க இடத்துல இருந்தா உங்க பிசினஸ் இப்படிதான் வச்சிருப்பேன். உங்களுக்கு என்ன விஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் ஓகேவா? பெருசா வச்சுக்க, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும். சொல்லுங்க. மசாலா சார், ரிலேட்டிவ், சொந்த பந்தத்துக்கு, பக்கத்துல அக்கம் பக்கத்துல கேட்டவங்க எல்லாத்துக்கும் அந்த மசாலா வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். இது இன்னும் பெருசா பண்ணானே, இன்னும் எந்த பெரிய பெரிய ஊர், பக்கத்து ஊர், எங்கெல்லாம் போக முடியுமா போட்டு பிராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ண முடிஞ்சாலும் பண்ணுங்க. என்ன அதே மாதிரி வீடு கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் குளம் இந்த என்ன சொல்லுவாங்க, ரேட்டு நிறைய கிடைக்கும். நமக்கு எம்ஆர்பியில கொடுக்கலாம் அல்லது குறைய கொடுக்கலாம். இப்போ நீங்க வந்து கடைக்கு 10 ரூபா கொடுக்கீங்க அப்படின்னா
அவங்களுக்கு 12 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஒரு கணக்கு சொல்றேன். நீங்க கடைக்கு கொடுக்கறத விட இவங்களுக்கு நம்ம நிறைய கொடுக்கலாம். அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அது மாதிரி இந்த மாதிரி எல்லா வீடுகள்லயும் போய் கொடுத்துட்டு இந்த கடையில இந்த பொருள் இருக்கும் வாங்கிக்காங்க அப்படி சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணலாம். அடுத்த தடவை நீங்க வந்து கொடுத்து போங்க, அடுத்த சம்மர் பிடிக்க நான் எங்க வரேன் அப்படின்னா நீங்க இந்த கடையில இருக்கமோ அப்படி சொல்லி கொடுக்கலாம். அப்ப கடையில என்ன ரேட்டு கொடுக்காங்களோ அதே ரேட்டு தான் இவங்களுக்கு கொடுக்கணும். இது தெரியுமா? இந்த மார்க்கெட்டிங் எந்த மார்க்கெட்டிங் யார் பண்ணுவான்னு தெரியுமா உங்களுக்கு? இப்படி இதுக்கு பேரு தான் நம்ம மெடிக்கல் ரெப்ஸ் பண்ணுவாங்களா, இதுக்கு பேரு மிஷினரி செல்லிங் சொல்லுவாங்க. செல்லிங்ல பல வகைகள் இருக்கு. இதுக்கு பேர் வந்து மிஷினரி செல்லிங். இந்த செல்லிங் என்ன இருக்கும் தெரியுமா? ஒவ்வொரு டாக்டரா போவாங்க, சொல்லுவாங்க அந்த மருந்து வந்து இப்படி இருக்கு, இந்த மருந்து அப்படி இருக்கு, இந்த மருந்து அதை செய்யும் அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த மெடிக்கல்ல நாங்கள் மருந்து வச்சிருக்கோம், நீங்க எழுதி கொடுங்க யார் வந்தாலும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃப்ரீயாகவும் மருந்து கொடுத்துட்டு அந்த டாக்டர்கிட்ட கொடுத்து வந்துடுவாங்க. ஸோ டாக்டர் இடத்துல மருந்து வரும்போது அவர் எழுதி கொடுப்பாரு. இந்த எழுதி கொடுத்த மக்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள மெடிக்கல்ல போய் தான் கேட்கும். அவர் எழுதி கொடுக்க மக்கள் வாங்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க சுத்தி சொல்லுவாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, நாங்களும் மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொண்டு 1 லட்ச ரூபா சரக்கு 2 லட்ச ரூபா சரக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டு அங்க சுத்தி இருக்க எல்லா இடத்துலயும் போய் கடைக்கடையா இந்த மாதிரி புது மசாலா வந்திருக்கு, இது இப்படி டேஸ்டா இருக்கும், இப்படி இருக்கும், ஆயுர்வேதிக்கா என்ன சொல்லணுமோ சொல்லி இந்த சாம்பிள் இருக்கு, இப்படி இருக்கு, ஒன்னு ரெண்டு வச்சுக்காங்க சொல்லிட்டு எம்ஆர்பி ரேட்ல கொடுக்கணும் அல்லது டிஸ்கவுண்ட் ரேட்ல கொடுக்கணும், கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ல கொடுக்கணும். அப்புறம் இது ரெகுலரா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த ஹோல்சேல் ஐயா கடையில இருக்கு, நீங்க அப்ப வாங்கிக்காங்க அப்படின்னு அந்த கடையில ஏதாவது ஒரு ஊர்ல ஒரே ஒரு ஆளுக்கு அந்த கடையில கொடுக்கணும். மீதி இருக்க அவ்வளவு சின்ன கடையிலயும் போயிட்டு சொல்லணும். அப்போ அடுத்த அவங்க அந்த கடையில போய் வாங்கிடுவாங்க. இது நீங்க தடவை ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், 2 தடவை ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவது, இந்த ஆர்டர்லாம் எடுத்து அந்த கடையில கொண்டு கொடுக்கணும். அப்ப நம்ம 1 லட்ச ரூபா சரக்கு கொடுத்துருப்போம்ல, அந்த ஆர்டர்காரங்க தான் நம்ம இவங்களுக்கு சாமான் கொடுப்பாங்க. நம்ம கொடுக்க கூடாது டைரக்டா. இவங்க 4 பாக்கெட் 5 பாக்கெட் வாங்குவாங்க, அவன் 40-50 பாக்கெட் வாங்குவான். ஒரு தடவை நம்ம அப்படி பழக்கப்படுத்தி விட்டுட்டா அடுத்த தடவை அவன் நேரா போயிட்டு எனக்கு இந்த மசாலா தாங்கன்னு கேட்பான். இவன் எல்லாரும் 4 நாள் கேட்பான், அவன் 40 ஆர்டர் கொடுப்பான். எப்படி ரெகுலரா பண்ணணும், ஓடில காணாம போயிடக்கூடாது, கோவப்பட்டுருவாங்க, காணாம போயிடக்கூடாது. சோ முதல்ல வந்து நீங்க கொடுத்துட்டீங்க, முதல்ல ஹோல்சேல் கரெக்டா சொல்லுங்க, நீங்க பேருக்கு எவ்வளவு ஆர்டர் கூட கொடுங்க, நாங்க இருக்க அவ்வளவு கடையும் நான் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி உங்க கடையில வாங்கலாம் நான் சொல்றேன், ஓகேவா? அப்படி அவங்ககிட்ட அப்ப அவங்களே சொல்லுவாங்க, இந்தந்த கடைக்கு போங்க, இந்தந்த கடைக்காரங்க எல்லாம் எங்கிட்ட தான் வாங்குவாங்க, அவங்களாம் அவங்க சாம்பிள் வாங்கிட்டாங்க அப்படி ஆயிட்டாங்கன்னா நான் ரெகுலரா கொடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்க உண்மையை பார்ப்பாங்க. நீங்க வந்து நீங்க பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவ்வளவு பேர் வந்து உங்க பொருளை கேட்காங்களான்னு பார்ப்பாங்க. எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஓகே, இவங்க வேலை இப்போ சுப்ராஜ் எல்லாரும் வேலை பண்ணிருக்காங்க, அதனாலதான் மக்கள் வந்து நம்மகிட்ட வந்து கேட்காங்க, இவங்களை நம்பி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் 40 வாங்கிட்டு போனா அவன் 40 400 ஆர்டர் கொடுப்பாங்க. அப்போ ஒரு பெரிய மார்க்கெட்டை பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு தடவை ஒரு மார்க்கெட்டை கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த மார்க்கெட் மட்டும் பண்ணுங்க, சரியா? இதுக்கு பேர் வந்து ரீட்டைலிங் சொல்லுவாங்க. எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அந்த மார்க்கெட்டை செட் பண்ணி விடுறது. நீங்க ஒரு 4 தடவை போயிட்டு ஆர்டர் எடுத்து கொடுக்கணும், அப்போ ஹோல்சேல் வாங்க, ஆர்டர் எடுத்து கொடுக்கணும், ஹோல்சேல் வாங்க, இப்படி பழக்கப்படுத்திட்டீங்கன்னா இதை விட இன்னும் ஒரு பாயிண்ட் மேல போயிட்டு அங்க கடைக்காரங்களுக்கு நீங்க 12 ரூபாய் கொடுக்கீங்கன்னா கடைக்காரங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்கீங்கன்னா இங்க 12 ரூபாய் கொடுக்கணும். அப்ப அடுத்த தடவை போயிட்டு ஆர்டர் எடுத்துட்டு இந்த கடை அந்த கடை லட்சுமி கடை அந்த கடைன்னு ஒரு 10 கடை ஆர்டர் எடுத்திருக்கேன், இவனுக்கு 3 பாக்கெட், இவனுக்கு 7 பாக்கெட், இவனுக்கு 10 பாக்கெட் அப்படின்னு ஆர்டரை கொண்டு அந்த ஹோல்சேல் கடைக்காரர் இருக்காங்களா அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துடணும். ஐயா சாமி, இந்த ஆர்டரை நீயே கொடுத்துட்டு நீயே காசு வாங்கிக்க, எப்படி இருக்கு? அதாவது அவனுக்கு லட்டு மாதிரி நம்ம பொருளையும் கொடுத்து ஆர்டரையும் கொடுத்து 2 ரூபா சம்பாத்தியத்தையும் கொடுத்து இதை விட எனக்கு என்ன வேணும், நான் இதே பண்றேன்மா. நீங்க ஐயா நீங்க அப்போ அவனுக்கு கனெக்ஷன் இருக்கும். நமக்குன்னா துட்டு வாங்கணும், நமக்கு சிறை இருக்கும். இப்ப அந்த கடைக்காரனுக்கு அவனுக்கு ஹோல்சேல் கடை இருக்கும், 1 மாசம் கழிச்சு கொடுப்பான், 10 நாள் கழிச்சு கொடுப்பான், அவனுக்குள்ள ஏதாவது கணக்கு வழக்கு இருக்கும். அப்போ உங்ககிட்ட கொடுத்தா காசு கொடுக்கணும், அங்க இருந்தா சரி அவன் கணத்துக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வரும், நம்ம ப்ராடக்ட் மூவ் ஆகும். இப்படி நீங்க ஒரு 2-3 மாசம் ரொட்டேட் பண்ணி விட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நீங்க இந்த ஏரியா பக்கம் போக வேண்டியதுல ஒரே ஒரு கடைக்கு போயிட்டு தள்ளிட்டு அவங்களுக்கு மட்டும் பணத்தை கொடுத்து வந்துட்டீங்கன்னா போதும், அந்த மத்த கடைகள் எல்லாம் அவங்கள்ட்ட வாங்கிடுவாங்க. இது கணக்கில் வைக்கும், எவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு சேல் பண்ணா என்ன நடந்துட்டு அந்த கணக்கு பண்ணிட்டே இருக்கும். அந்த ஏரியா முடிஞ்சா அப்புறம் அடுத்த ஏரியா. இந்த டயத்துல நம்மளோட ப்ரொடக்ஷன் சப்ளை பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஆர்டர் பல்கா போகும்போது அவ்வளவு நம்மள சப்ளை பண்ண முடியுமான்னு அதுவும் நீங்க பார்க்கணும். நம்ம சொந்த பிசினஸ்மா, நம்ம சொந்த பிசினஸ் வந்து நாளைக்கு நம்ம தான் ஓனர், எவ்வளவு மேல போனாலும் சரி எவ்வளவு சம்பாத்தியம் நமக்கு தான். முழு போக்கஸ் இதுல பண்ணுங்க. ரவ்வும் பவுலும் பாடு பாருங்க, எவ்வளவு பாடுபட்டாலும் சரி அந்த பணம் எல்லாம் நமக்கு. அப்புறம் காலையில விடிஞ்சது அடைஞ்ச வரைக்கும் இந்த வேலை தான் பார்க்கணும். கோட்டு பிசினஸ் தனி, இது தனி, அது தனி, பணம் வந்து குமியணும்.
ஓகே என்னடா இவ்வளவு பழத்தை வச்சு என்ன பண்ணனா, அதுக்கு ஆளுகளை கூப்பிடுங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுங்க, இன்னும் ஆளுகளை கூட்டுங்க, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், உங்களால 10 குடும்பம் வாழட்டும், 10 குடும்பம் உங்களால நல்லா இருக்கட்டும். எப்படி இருக்கும் பிசினஸ்? எப்படி யோசிங்க, பெரிய கம்பெனி இன்னைக்கு கோடி கணக்குல பிசினஸ், ரியல் எஸ்டேட் தாண்டி அவங்க மெயின் பிசினஸ் இப்படித்தான். அந்த மாதிரி எதை எடுத்தாலும், கோட் ஃபார்மிங் எடுத்தாலும் கோடி கணக்குல, சரியா, மசாலா எடுத்தாலும் கோடி கணக்குல. எல்லாரையும் வாழ வைங்க, எல்லாரும் சம்பாத்தியம் பண்ணுவீங்க, எல்லாருக்கும் எல்லாரையும் சந்தோஷமா ஆக்குங்க. கஸ்டமரு, நம்ம டீம், நீங்க வீட்டுல பணத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. சந்தோஷமா, நிம்மதியா, நேர்மையா, உண்மையா நம்ம தொழில் பண்ணலாம். அது ஃபுல்லா நல்லபடியா பண்ணுங்க. இனி அந்த இது அவசரப்பட எல்லாமே செய்யணும். அது நடக்கணும், இது நடக்கணும். அந்த மீன் டைத்துல நீங்க நிறைய வீடியோஸ் பார்க்கணும், அங்க நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் சும்மா ஒரு சின்ன கட்டப்பை மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல பேப்பர் கீப்பர் வச்சுன்னா நோட்ஸ் எடுத்துட்டே இருக்கலாம். ஆனதுக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வர ஐடியாஸ் எல்லாம் ரெக்கார்ட் போட்டு பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவ்வளோத்தையும் எழுதுங்க. அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீம், உங்க குரூப்ல யாரு செட் ஆவா, நீங்க இந்த ஐடியாஸ் எல்லாம் யாரு சொன்னா சரி பண்ணுவான்னு உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் டீம் ரெடி பண்ணுங்க. நீங்க சொன்னாங்க நடந்துடணும். அந்த மாதிரி ஒரு ஆட்களை வச்சு ஃபுல்லா வந்து ஆட்களை வச்சு வேலை பார்க்க தான் பார்க்கணும். ஸ்டார்டிங்ல மட்டும் தான் நீங்க பார்க்கணும். பிறகு நீங்க வேலையை பார்க்க கூடாது. சரியான ஆளை கண்டுபிடிச்சு சரியான வேலை கொடுக்கறது மட்டும் தான் அவங்க வேலையா இருக்கணும். சார் நம்ம இப்ப பெருசா சாதிக்கலாம்ல, இப்ப நம்ம கத்துக்கிட்டோம். காலையில என்ன பண்ணணும், சாயந்தரம் என்ன பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு வந்து இன்னும் அந்த டைம் எடுத்து அது பண்றோம்னு நினைக்கிறோம். அப்புறம் வந்து மறுநாள் வந்துட்டு ஒரு கொஞ்சம் லேசா அந்த ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஈவினிங் டயத்துல நம்ம இப்போ எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த மாதிரி. இப்போ நம்ம ஆட்டுக்குட்டுக்கு போறதுனால 6:30 மணிக்கு வர்றோம், 7 மணி ஆயிருது. அதுக்கப்புறம் அந்த வேலையை முடிச்சுட்டு திருப்பி அந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றப்ப எடுக்கிறப்ப கொஞ்சம் சேலஞ்சஸா இருக்கு. ஒரே நிமிஷம், உங்களை யாரு சொன்னா எக்ஸசைஸ் வீட்டுல இருந்தா பண்ணணும்னு? இல்லம்மா சார், அப்படி சொல்ல யாரும் அந்த மாதிரி சொல்லல. இல்ல அந்த ஆட்டுக்குட்டி மேய்ச்சி காட்டுல இருக்கிறதுனால வீட்டுல வந்துட்டு நம்ம பண்ணலாம், நீங்க வந்து அதை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மாஸ்டர். இல்ல நீங்க இன்னைக்கு காலையில கூட பாருங்க, நான் ஃபுல்லா வந்து இந்த ஆப்ஸ்க்குள்ளது அதுக்குள்ளது அப்படின்னு நெட்ல இன்டர்நெட்ல தேடிபிடிச்சு ஒரு குரூப் வச்சிருக்கேன். அதாவது ஆப்ஸ்க்கு ஒரு எக்ஸசைஸ், அதுக்கு ஒரு எக்ஸசைஸ், சாப்பாடுக்கு ஒரு எக்ஸசைஸ், எல்லாத்துக்கும் ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு குரூப். அதுல நான் மட்டும் தான் இருப்பேன், வேற இருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ எடுத்து அதுல போட்டுட்டே இருப்பேன். நான் உங்களுக்கு சொல்லுதாங்க, நான் வந்து காட்டுக்குள்ள போனேன் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ண முடியாது. என்ன செய்ய தெரியுமா, காட்டுல போயிட்டு அங்க நின்றுகிட்டே என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவ்வளோத்தையும் வச்சிருக்கேன். நீங்க இது வந்து இது பெட்ல படுத்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ், இது வீட்டுல இருந்து பண்றது, இது ஜிம்ல இருந்து பண்றது, இது காட்டுல எங்கேயாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தனித்தனியா எழுதி வச்சிருக்கேன். இப்ப அப்போ நம்ம வந்து காட்டுல அங்க இருந்து ஒரு வாழ்க்கையை வந்து மிங்கிள் பண்ணி விடணுமா, இன்டிகிரேட்டட் லைஃப். சோ உங்க ஹெல்த் நல்லா இருக்கணும், உங்க வேலையும் நடக்கணும், ஃபேமிலி இருக்கணும், பணமும் வரணும். இப்படி செய்யறது ஒண்ணுதான் இருக்கும், பட் இதுல இவ்வளவு வரணும். எக்ஸசைஸ் பண்ணும்போது எக்ஸசைஸ் ஓடாது, வெறும் பின்னாடி பாடம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ பாடமும் ஓடும், எக்ஸசைஸ் ஓடும். வெறும் உடம்பு மட்டும் சரி பண்ணக்கூடாது. சும்மா நான் எக்ஸசைஸ் மட்டும் பண்ண மாட்டேன், அட் அ டைம் என்னெல்லாம் வேலை பண்ண முடியுமோ சேர்த்து பண்ணுவேன். ஸோ ஹெட்ஃபோன் கேட்டுட்டு இருப்பேன், இது கேட்டுட்டு இருப்பேன். டன் கிளியரா? அது மாதிரி இன்னொன்னு பிஎஸ் ஃபுல்லா படிக்குமா. ரெண்டாவது வந்து இந்த பாடத்தை இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் படிக்கும் நம்ம. எல்லாம் புதுசா இருக்கா, எல்லாம் பெக்க பக்கம் முழிப்போம், இது சரியா தப்பா என்னடா அப்படின்னு. அது போக போக நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட அப்படியே பழகி போயிடும். இப்ப நான் ஒரு வேலை செஞ்சா 5 வேலை இருக்கா சைட்ல பார்த்துட்டு தான் செய்வேன், ஏன்னா அப்படி பழகிடுச்சு. அதே மாதிரி சோம்பேறித்தனமா சான்ஸே கிடையாது. ஃபேமிலியில பிரச்சனையா, பிசினஸ் தூக்கி குப்பையில போடு, வா நம்ம போவோம் அப்படின்னு ஜாலியா, ஐயோ சந்தோஷம் போதுப்பா, இதுக்கப்புறம் எனக்கு 1 மாசம் எனக்கு போதும், ரைட் ஃபேமிலி விட்டாச்சு. அப்படி எங்க இறங்கி அடிக்குமோ பிளான் பண்ணி எல்லாத்தையும் உடைச்சு அவங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படி பாத்துக்கலாம்.